ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமின்ஸ் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நெக்ஸ்ட்டு டாபிக் போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். போன வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம போன வீடியோவில் மோஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபாலிங் பாடி பார்த்தோம். அந்த டாப்பிக்கில் வேறு டூ யூ நோ பார்க்காம போயிட்டோம். இப்போ அதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போவாங்க. டூ யூ நோ கேன் யூ பாடி ஹாவ் ஜீரோ வெலாசிட்டி அட் ஃபைனைட் ஆக்சலரேஷன்? ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் ஒரு பொருளுக்கு ஜீரோ வெலாசிட்டி இருக்குமா, ஈஸிக்கோட்டு ஜீரோவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வெலாசிட்டி இருக்காதான். ஆஸ் வென் அ பாடி இஸ் த்ரோன் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் இன் ஸ்பேஸ் at the highest point, the body has zero velocity but it has acceleration due to gravity. அதுக்கு ஆமாம், இப்போ ஒரு பொருளையோ இல்லை சம்திங் பாடியவோ நம்ம ஏதாவது ஒரு பொருளையோ தூக்கி நம்ம மேலே தூக்கி போட்டோம்னா, ஒரு சம்திங் ஹைட்டில் தூக்கி போட்டோம்னா அதுக்கு ஜீரோ வெலாசிட்டி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். என்ன ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கீழே கிராவிடேஷ்னல் கிராவிட்டி இருக்குமா, அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அந்த பால் இழுக்குமா கீழே. அப்போ அதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜி. அப்போ அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் வி த்ரோ அண்ட் ஆப்ஜெக்ட் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ், நம்ம வெர்டிக்கலி அதாவது மேலே தூக்கி போடும்போது, ஸ்கையை நோக்கி தூக்கி போடும்போது, இட் மூவ்ஸ் அகைன்ஸ்ட் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆமாம், அது கிராவிட்டிக்கு கீழே விழுந்துச்சுன்னா அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிடேஷ்னலுக்கு நேராக போகுது. இப்போ மேலே போட்டோம்னா அது அகைன்ஸ்டாக, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக போகுது இல்லையா, அதனால் அது அகைன்ஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு. ஹென்ஸ் ஏ இஸ் டேக்கன் டு பி மைனஸ் ஜி அண்ட் மூவிங் டவுன்வர்ட் ஏ இஸ் டேக்கன் அஸ் ஜி. ஆக்சலரேஷனை நம்ம ஜின்னு எடுத்துக்கணும்னு சொன்னோமா. நம்ம அந்த பாடி த்ரோன் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறதுனால நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும் ஜி வேல்யூவை. இதுவே அது கீழே விழுந்துச்சுன்னா இந்த பாடி, அதை நம்ம ப்ளஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஏவை ஏஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஜின்னு எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு டாபிக் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அங்கே ஆக்டிவிட்டி 5 பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக கான்செப்ட் பார்ப்போம். ஆக்டிவிட்டி 5 என்னென்னா, ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு த்ரெட்டு எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டில் நம்ம ஒரு ஸ்டோன், அதோட ஒன் எண்டில் ஸ்டோனை கட்டிட்டு அதை ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே இருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு சர்க்குலர் பாத்தில் வட்டமாக டிஸ்கிரைபே சர்க்குலர் பாத் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஹோல்டிங் த த்ரெட் அட் அனதர் எண்ட். ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நீங்கள் சுற்றிட்டே இருங்க. ஒரு வட்ட பாதையில் அப்படியே கான்ஸ்டன்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்லேயே அதை சுற்றுங்க. கொஞ்சம் நேரம் சென்று என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த த்ரெட்டை நீங்கள் சுற்றாமல் விட்டுருங்க. சுற்றாமல் விடும்போது ரிலீஸ் பண்ணிடுங்க. அப்போது என்ன ஆகும்னா அது ரொட்டேட் ஆகும். அப்போ அது எந்த டிரெக்ஷனில் சுற்றுது, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம் ஆனாலும் சுற்றுது. அப்போ அது எந்த டிரெக்ஷனில் சுற்றுதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த ஆக்டிவிட்டியில் கேட்டிருக்காங்க. இஃப் யூ கேர்ஃபுல்லி அப்சர்வ் ஆன் பீயிங் ரிலீஸ் த ஸ்டோன் மூவ்ஸ் அலாங் அ ஸ்ட்ரைட் லைன் டான்ஜென்ஷியல் டு த சர்க்குலர் பாத். இதுதான் இதுக்கு ஆன்சர். நீங்கள் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். ஆனால் சர்க்குலர் பாத்துக்கு அது டான்ஜென்ஷியலாக இருக்கும். டான்ஜென்ஷியல் மீன்ஸ் அந்த ஒரு சர்க்குலை ஒட்டி போடுற அந்த தொடுகோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் மூலமாக நம்மளுக்கு அது தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், இந்த பால் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது அந்த ஒய் போட்டிருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது நம்ம இப்படி பார்க்கும்போது, இந்த வியூவில் பார்க்கும்போது இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் அது சர்க்குலர் பாத்தில் தான் போகுது. அப்போ அந்த கோடு தான், அந்த சர்க்குலர் பாத்தில் வர அந்த ஸ்ட்ரைட் கோடு தான் டான்ஜென்ஷியல் டு தட் சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. This is because once the stone is released, it continues to move along the direction it has been moving at that instant. இது ஏன்னா அந்த ஸ்டோனை ஒன்ஸ் நம்ம அதை சுத்தாமல் ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அது அதே டிரெக்ஷனில் தான் சுற்றும். அந்த இன்ஸ்டன்ட், அந்த டைமில் அது அந்த இடத்துலையே தான் சுற்றுமே தவிர
அது போன போக்கில் போகாது. அது போன போக்கில் தான் போகும், அப்படியே வட்ட பாதையில் தான் போகும். ஆனால் அதோட நோக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஷோஸ் தட் த டிரெக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சஸ் அட் எவ்ரி பாயிண்ட் when the stone was moving along the circular path. நமக்கு சுத்தாமல் அது விடும்போது அதோட மோஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்க்குலர் பாத்தில் அதை போக அதோட மோஷன் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. when an object is moving with a constant speed along a circular path, நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக சுற்றுறோம் அப்படின்னா சுற்றுது அப்படின்னு வச்சுக்கோங்க. the velocity changes due to the change in direction. சேஞ்ச் இன் டிரெக்ஷனில் ஒவ்வொரு டைம்லையும் அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், அதோட டிரெக்ஷன் மாறும்போதெல்லாம் அப்படி சுற்றும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. hence it is an accelerated motion. அப்போ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா முடுக்கப்பட்ட இயக்கம், ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவால்யூஷன் ஆஃப் சன் அரவுண்ட் த சன், அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தானே சுற்றுது, ஒரே மாதிரியான மோஷனில் தான் நீங்கள் சுற்றும். நீங்கள் நல்லா பார்த்தி ரிவால்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன், அது மாதிரி ரிவால்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் எர்த். இப்போ பூமி சுற்றுது, பூமி வந்து அதையே சுற்றிக்கிட்டு சன்னை வந்து சுற்றி வருது. அது ஒரே மாதிரியாக தான் சுற்றும், வேகமாக சுற்றும், அது ஸ்லோவாக சுற்றாது, ஒரே மாதிரியே மெதுவாக ஒரே மாதிரியே தான் சுற்றி வரும். அப்போ அந்த இதுக்கு பேர் தான் ஆக்சலரேட்டட் மோஷன். அண்ட் த டிப் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் ஆர் ஆல் ஆக்சலரேட்டட் மோஷன். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்சலரேட்டட் மோஷன். கிளாக்காக இருந்தாலும் சரி, ரிவால்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன், ரிவால்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த். If an object moving along a circular path of radius r takes time capital T to come back its starting position, then the speed v is given by. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது அப்படின்னா அந்த சர்க்கிள்னாலே அதுக்கு என்ன இருக்கும், டயாமீட்டர் இருக்கும், ரேடியஸ் இருக்கும். அப்போ ரேடியஸ் ஆர் டேக் டைம், அதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல, அந்த ஆப்ஜெக்ட் சுற்றி வர்றதுக்கான டைம் வந்து நம்ம கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறோம். அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸை வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். அதை சுற்றி அந்த ஆப்ஜெக்ட் ஒன் சுற்றி அதோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே திரும்பி வர டைமை நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம். அப்போனா அதோட ஸ்பீடு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு அந்த சர்க்கிளோட சர்க்கும்ஃபரன்ஸ் பை டைம் டேக்கன். சர்க்கும்ஃபரன்ஸை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்கிறீங்க. சர்க்கும்ஃபரன்ஸ் மீன்ஸ் அதுக்கு ஃபார்முலா 2πr. 2πr, பையோட வேல்யூ 22/7. இப்போ v is equal to circumference is equal to 2πr. அப்போ speed is equal to 2πr by capital T. speed is equal to ஸ்பீடை எப்படி டினோட் பண்ணுவோம், v. இப்போ v is equal to 2πr by T. அடுத்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அண்ட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். எதுக்கு நம்ம முன்னாடி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்குள்ள டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி தான். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது 11th ஸ்டாண்டர்டில் கூட வரும், 11th 12th ஸ்டாண்டர்டில் கூட. சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அண்ட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன்னா சென்ட்ரிபீட்டல் மீன்ஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் த சென்டர். அதுவே இதுக்கு ஆப்போசிட்டாக சென்ட்ரிஃபியூகல் மீன்ஸ் கோ அவே ஃப்ரம் த சென்டர் அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன்னா கம்மிங் டுவர்ட்ஸ் த சென்டர், அதாவது உள்நோக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. A body is to be accelerated if the velocity of a body changes either in magnitude or direction. ஒரு பாடி இருக்குன்னா அதை முடுக்கப்பட்டதாக இருக்கணும். ஆக்சலரேட்டட் மீன்ஸ் சொன்னோன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடோடு சுற்றுறது தான், அதுதான் ஆக்சலரேட்டட். அதோட வெலாசிட்டி ஆஃப் த பாடி, அதாவது அது மேக்னிடியூட் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, அதோட எண் மதிப்புலையாகவும் இல்லாட்டி அதோட டைரக்ஷனில் அது சேஞ்ச் இருக்கணும். ஸோ த மோஷன் ஆஃப் ஸ்டோன் இன் சர்க்குலர் பாத் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் கண்டினியூஸ் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் இன் ஆக்சலரேட்டட் மோஷன். அது என்ன எக்ஸாம்பிள்னால், இப்போ நம்ம ஸ்டோன் சுற்றுது இல்லையா, அது வந்து
அது ஆக்சலேட்டர் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து சேஞ்ச் ஆஃப் டைரெக்ஷன், அதோட ஸ்பீட் கண்டினியூஸ் சேஞ்ச் இன் டைரெக்ஷன் மாறும். அதோட அது வந்து ஆக்சலரேட்டட் மோஷனில் தான் இருக்குது அந்த டைமில். இன் திஸ் கேஸ் there must be an accelerator acting along the string directed towards which make the stone move in a circular path. அதை ஒழுங்காக கரெக்டாக சர்க்குலர் பாத்தில் போக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆக்சலரேஷன் அந்த ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங்கில் அந்த ஒரு த்ரெட்டில் கண்டிப்பாக ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் பண்ணணும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் தான் அது. நம்ம கரெக்டாக அது வேகமாக சுற்றும்போது தான் அது கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஏசி அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கிறது வந்து ஆக்சலரேட்டட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். இந்த இமேஜில் ஏசி அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து உள்நோக்கு விசை அப்படின்னு சொன்னோமா பாருங்கள், இன்வர்ட் சென்டரை நோக்கி போகுது இது. அப்போ வந்து இது சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். இது வந்து ஃபோர்ஸ், அது அந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனுக்கு கொடுக்கப்படுற அந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. This acceleration is known as centripetal acceleration and the force is known as centripetal force. Since the centripetal acceleration is directed radially toward the center of the circle, அதாவது நம்ம சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனை இது ரேடியலி இன்வர்டு உள்ளுக்குள்ளே தானே, அதாவது உள்நோக்கி வருது இல்லையா, வர்றதுனால the centripetal force must act on the object radially toward the center. அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் கண்டிப்பாக ஆப்ஜெக்டில் சென்டரை நோக்கி தான் அது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us consider an object of mass m moving along a circular path of radius r with a velocity v. Its centripetal acceleration is given by a is equal to v squared by r. Centripetal acceleration அதோட ஃபார்முலா என்னென்னா a is equal to v squared by r. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ் m இருக்குது, மூவிங் சர்க்குலர் பாத்தில் போகுது, அதோட ரேடியஸ் r அப்படின்னா அதுக்கு வெலாசிட்டி v இருக்குன்னா அதோட சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா a is equal to v squared by r. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The magnitude of centripetal force is given by F is equal to mass into centripetal acceleration. இப்போ அந்த டோட்டல் மேக்னிடியூட் என்ன அப்படின்னா அந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனோட டோட்டல் மேக்னிடியூட் மதிப்பு என்னென்னா F is equal to mass, அதோட மாஸ் இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்க சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் தான் A is equal to v squared by rன்னு. அப்போ அது ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு F is equal to mv squared by r அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். இந்த டெரிவேஷனையும் இந்த ப்ராப்ளம் 4ஐயும் பார்ப்போம் வாங்க. சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் கூட டெரிவேஷனை பார்ப்போம். புக்கில் கொடுத்த மாதிரி A is equal to v squared by r. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நெட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா F is equal to mass into centripetal acceleration. இப்போனா F is equal to mass denoted by m into இந்த ஃபார்முலா v squared by r. நெக்ஸ்ட்டு F is equal to இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது m into v squared. அப்போ F is equal to mv squared, கீழே இருக்கார் அப்படியே வந்துருச்சு. இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன், அதுக்குள்ள டெரிவேஷன். ப்ராப்ளம் 4. a 900 kg கார், அதாவது 900 kg கார் வந்து மூவிங் அட் த 10 மீட்டர் பெர் செகண்ட். அப்போனா இதுதான் அதோட வெலாசிட்டி. takes a turn of radius 25 meter. Determine the acceleration and the net force acting upon the car அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த காரோட மாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த காரோட மாஸ் கொடுத்துருக்காங்க, அதோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் கிவன் டேட்டா. மீட்டர் பர் செகண்ட்னா அது வெலாசிட்டியோட தான். அப்போ நம்ம வீன்னு தான் எடுக்கணும், 10 மீட்டர் பர் செகண்டை டீன்னு எடுக்கக்கூடாது. அது ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கார். அப்போனாலே நமக்கு என்ன தெரியணும்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் டேட்டா ஃபஸ்ட் எழுதிக்கணும். வேறு கேஜியில் கொடுக்கல, கிராமில் மாஸ் கிராமில் கொடுத்தாலும் நம்ம அதை கேஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ரேடியஸ் 25 மீட்டர், v is equal to 10 மீட்டர் பர் செகண்ட். இப்போ வந்து நமக்கு சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்.
centripetal acceleration is equal to v squared by r. v என்ன 10 squared 10 அதாவது v is equal to 10 meter per second. அப்போ வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 10 squared by 25 is equal to 10 square means 10 into 10 by 25 is equal to 100 by 25. இது 5 டேபிளால் அடிச்சுக்கலாம். அப்போ 5 5s are 25, 2 5s are 10, அப்போ வந்து 20 இல்லையா? அப்போ 1 5 is 5, 4 5s are 20 இருக்குன்னா 5 5s are 25. டேரெக்டாக 25 டேபிள்லேயே அழைச்சி கொடுக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் பேர் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் 25 டேபிளால் அடிச்சுக்கலாம். இப்போ 5 டேபிள் அடிச்சுருப்போம். 1 5 is 5, 2 5s are 10, இங்கே 0 20. அப்போ 1 5 is 5, 4 5s are 20. A is equal to 4 meter per second squared. இப்போ இந்த ஏ வேல்யூவை நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்ளை பண்ணணும். இப்போ ஃபோர்ஸ் equal to m into a இல்லையா? இப்போ F is equal to m, அதாவது என்ன படித்தோம்? F is equal to mv squared by r. ஏன் m into a கொடுத்துருக்காங்க? இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? is equal to m, a is equal to v squared by r. ஸோ இந்த இடத்துல ஏன்னு போடலாம். அப்போ ஃபோர்ஸ் equal to m into a. அப்போ நம்ம இந்த டோட்டல் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். a is equal to கண்டுபிடிச்சிட்டோம். a is equal to 4 meter per second. மாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ F is equal to 900 into 4. இப்போ F is equal to 3600 நியூட்டன். 9 into 4 36. இந்த 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ F is equal to 3600 நியூட்டன். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன்னால் நியூட்டன் போட்டிருக்கோம். இப்போ இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கு கீழே இருக்கிற டூ யூ நோ எனி ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா மே ஆக்ட் அஸ் அ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அதாவது புவியீர்ப்பு விசையாக இருக்கலாம், உராய்வு விசையாக இருக்கலாம், இல்லை காந்த விசையாக இருக்கலாம், இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸாக இருக்கலாம். எல்லாமே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணும். அப்படியாது அதான் உள்நோக்கு விசையாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்ட்ரிஃபியூகல். சென்ட்ரிபீட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் சென்ட்ரிஃபியூகல். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் அவே ஃப்ரம் த சென்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி மூலமாக புரிய வச்சுருக்காங்க. இந்த பையன் பண்ணுற மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் ராடில் அதோட எண்டில் வந்து ஸ்டோனை கட்டிட்டு இங்கே வந்து ரொட்டேட் பண்ணும்போது ஒரு சர்க்குலர் பாத்தில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் என்ன உணர்வீங்க? டு புல் ஆர் புஷ் இன் யுவர் ஹேண்ட். உங்கள் கையில் நீங்கள் என்ன உணர்வீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. In this activity, the pulling force, pulling means இழுக்கிறது, ஒரு இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் that acts away from the center is experienced. அது உங்களை விட்டு கொஞ்சம் நகர்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் உணர்வீங்க இல்லையா? அதுதான். இப்போ திஸ் இஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபெட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் சர்க்குலர் பாத் இஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி அவே ஃப்ரம் த சென்டரை, இந்த சென்டர்லேருந்து வெளியே, அது வந்து உள்நோக்கு விசை, இது வெளிநோக்கு விசை அப்படின்னு சொல்லலாம். Thus centrifugal force acts in the direction which is opposite to the centripetal force. நான் சொன்ன மாதிரி தான் சென்ட்ரிஃபியூகல் வந்து சென்ட்ரிபீட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும், அதோட டிரெக்ஷனில் கூட. இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தான், இதோட மேக்னிடியூட் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The dryer in a washing machine is an example for the application of centrifugal force. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட அப்ளிகேஷன், அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எதில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வாஷிங் மிஷினில் இருக்க ட்ரையர், அதுதான் அதோட எக்ஸாம்பிள். அதுதான் அதை சுற்றி நம்ம ட்ரையர் சுற்றும்போது இருக்கிற அந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை பற்றி சென்ட்ரிபீட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் ஹையர் கிளாஸில் தான் படிப்பீங்க. இதோட இந்த லெசன் வந்து
எண்ட் ஆகுது. கடைசியாக ஒரு டூ யூ நோ இருக்குது. டூ யூ நோ when you go for a ride in a merry-go-round in amusement parkல merry-go-round ஒன்று இருக்குல்ல, அதுக்கு போயிருக்கீங்களா? யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அவுட்வர்ட் புல். அந்த merry-go-round ஒரு சேர் மாதிரி இருக்குமா, அப்போ அது இங்கிட்டு வரும்போது அந்த சென்டரை விட்டாவே வரும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுமா, அதுதான். And outward pull as merry-go-round rotate about its vertical axis. Vertical means அந்த மேலே கூடி போகிறது. This is due to இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால நடக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்கு. நீங்கள் நம்ம லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது நான் மாற்றிக்கிறணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் லெசனில் சந்திப்போம்.